ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம், நாளைக்கு வந்து மாத சிவராத்திரி வருது. இந்த மாத சிவராத்திரி விரதம் பற்றி நாம் தெரியாத அரிய தகவல்களை நான் வந்து உங்ககிட்ட இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த மாத சிவராத்திரி பற்றி தெரியாத விஷயத்தை இந்த பதிவை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சிவபெருமானுக்குரிய முக்கியமான 8 விரதங்களில் ஒன்று இந்த சிவராத்திரி விரதம். இந்த மாசி மாதம் வரும் சதுர்தசி திதியில் மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுறோம். இது தவிர மாதந்தோறும் வரும் சிவராத்திரியிலையும் பலர் வந்து விரதம் இருப்பாங்க. சிவன் பக்தர்கள் எல்லாம் இரவில் கண் விழிச்சு சிவனை வழிபடுறது உண்டு. பெரும்பாலும் பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் தான் மாத சிவராத்திரி வரும். ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தோட சேர்ந்தே மாத சிவராத்திரி விரதம் வந்து நமக்கு வரும். மகா சிவராத்திரி விரதத்தை தான் நிறைய பேர் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் மாத சிவராத்திரியின் மகிமை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. மாத சிவராத்திரியில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் வரும் மாத சிவராத்திரிக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தெரியாத பல தகவல்களை வந்து இதில் வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்னாடி தினம் வர்றது சதுர்தசி திதியில் வர்றது தான் மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரி விரதங்களை பற்றி மாத சிவராத்திரி விரத கல்வம் அப்படின்ற நூலில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து சுருக்கி நாம் வந்து இதில் பார்க்கலாம். நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி அப்படின்னு 5 வகையான சிவராத்திரிகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு மாதத்தையும் தேய்பிறை சதுர்தசி இரவு மாத சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனடியார் பலர் வந்து இந்த சிவராத்திரியும் மாதந்தோறும் தவறாமல் வந்து கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த விரதம் வந்து கடைபிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் கும்பிடுறவங்களும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க. இப்போ மாத சிவராத்திரி மகிமை பார்த்தீங்க அப்படின்னா, சிவம் அப்படின்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் அப்படின்னு பொருள். சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினம்தான் அந்த சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமச்சிவாய என்னும் மந்திரத்தை வந்து மனதில் நினைக்க எந்த தீமையுமே நம்மளை நெருங்காது. இந்த மாத சிவராத்திரியின் மகிமையை சிவபெருமான் நந்திக்கு வந்து சொன்னாராமா. நந்தி மற்றவர்களுக்கு சொன்னதாக இந்த புராணங்களில் வந்து சொல்லுது. மாத சிவராத்திரியானது தேய்பிறை சதுர்தசி இரவு நேரத்தில் கொண்டாடப்படுறது. இந்த சிவராத்திரி நாளில் சிவபக்தர்கள் விரதம் இருந்து சிவாலயம் சென்று இரவு வந்து கண் விழிச்சு எம்பெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க. இப்போ வந்து சிவ தரிசனமும் அதோட பலன்களும் பார்க்கலாம். சிவனை வந்து அதிகாலையில் நம்ம வணங்கணும் அப்படின்னா நோய்கள் தீரும். அதே போல் பகலில் வணங்கணும் அப்படின்னா விருப்பங்கள் வந்து நிறைவேறும். இரவில் வணங்கணும் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும். இந்த சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜர் என்ற பெயரில் வந்து ஈசன் வந்து தலங்களில் வந்து ஈசன் இருக்கிற ஸ்தலத்தில் போய் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பாவம் செய்த பாவங்கள் எல்லாமே அதிலிருந்து நம்ம விடுபடலாம். திருவைக்காவூர் அப்படின்ற இடத்துல ஈசனை வந்து சிவராத்திரி தினத்தன்று நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் பலம் கூடுமா. அதாவது நமக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அங்கே போய் தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது அப்படிங்கிறது 100 அசுவமேத யாகம் செஞ்ச பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரக்கூடியதான். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சிவராத்திரி தினத்தன்னைக்கு மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயம் ஆகுற வரைக்கும் சிவபூஜை செய்கிறவங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்குமாம். சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா புத்திரதோஷம், திருமண தடை, இது இந்த எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்க முடியும். இந்த தோஷம் எல்லாமே அதுல இருந்து நீங்கும். இந்த மாத சிவராத்திரி வழிபாட்டில் 6 அம்சங்கள் இருக்கு. அதாவது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யணும். இது வந்து ஆன்மாவை சுத்தப்படுத்துமா இந்த மாதிரி செய்யும்போது. 2வது பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு குங்குமம் அணிவித்தல், அதாவது நல்லியல்பையும் நல்ல பலனையும் நமக்கு வழங்கும். அதுக்கப்புறம் வந்து உணவு நிவேதித்தல், நீண்ட ஆயுளையும் நமக்கு வந்து நம்ம வேண்டிய வரங்கள் அதாவது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அதே போல் தீபமேற்றி வழிபடும் போது நமக்கு வந்து செல்வத்தை வாரி
வழங்குமா. எண்ணெய் விளக்கேற்றுதல் ஞானம் அடைதலை வந்து நமக்கு வந்து ஞானம் அடையலாம், அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. வெற்றிலை அளித்தல் இது வந்து பார்த்திங்கன்னா உலக இன்பங்களிலிருந்து திருப்தியை வந்து நமக்கு கொடுக்குமா. இந்த 5 வகையான சிவராத்திரிகள் என்ன அப்படின்னா, மகா சிவராத்திரி அதாவது மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி நாளில் தான் நம்ம மகா சிவராத்திரி கொண்டாடுறோம். இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி அப்படின்ற பேரும் இருக்குது. யோக சிவராத்திரி அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய உதயம் முதல் இரவு முழுவதும் அதாவது பார்த்திங்கன்னா பகல் இரவு சேர்ந்த 60 நாளிகை அதாவது 24 மணி நேரமும் அமாவாசை இருந்தால் அது வந்து யோக சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். நித்திய சிவராத்திரி வருடத்தின் 12 மாதங்கள்லையும் வரும் தேய்பிறை வளர்பிறை சதுர்தசி திதியில் வந்து இடம்பெறும். 24 நாட்களுக்கு நித்திய சிவராத்திரி வரும். பட்ச சிவராத்திரி தை மாதம் தேய்பிறை பிரதமை அன்னைக்கு தொடங்கி 13 நாட்கள் வந்து தினந்தோறும் முறைப்படி ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துட்டு 14ஆம் நாளான சதுர்தசி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வந்து பட்ச சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். மாத சிவராத்திரி மாதந்தோறும் வரும் சதுர்தசி திதியில் கடைபிடிக்கப்படுறது தான் இந்த மாத சிவராத்திரி. இப்போ தமிழ் மாதங்களும் மாத சிவராத்திரிக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பும் இருக்குது. சித்திரை மாதத்துல வர்றது வந்து தேய்பிறை அஷ்டமி சிவராத்திரி உமாதேவியால வழிபடப்பட்டது. வைகாசியில வளர்பிறை அஷ்டமி சிவராத்திரி சூரிய பகவானால் வழிபடப்பட்டது. ஆனியில வளர்பிறை சதுர்தசியில சிவராத்திரி வந்து ஈசனால் வழிபடப்பட்டது. ஆடி மாதத்துல தேய்பிறை பஞ்சமி சிவராத்திரி முருகனால் வழிபடப்பட்டது. ஆவணியில வளர்பிறை அஷ்டமி சிவராத்திரி சந்திரனால் வழிபடப்பட்டது. புரட்டாசி மாதத்துல வளர்பிறை திரையோதசி சிவராத்திரி ஆதிசேஷனால் வழிபடப்பட்டது. ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை துவாதசி சிவராத்திரி இந்திரனால் வழிபடப்பட்டது. கார்த்திகை மாதத்துல 2 சிவராத்திரி வளர்பிறை சப்தமியும் தேய்பிறை அஷ்டமியும் சிவராத்திரிகள் இது வந்து சரஸ்வதி தேவியால வழிபடப்பட்டது. மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறையில வரும் சிவராத்திரி லக்ஷ்மியால வழிபடப்பட்டது. தை வளர்பிறை நந்தி தேவரால வழிபடப்பட்டது. அதாவது மாசி வந்து தேய்பிறை தேவர்களால் வழிபடப்பட்டது. பங்குனி வளர்பிறை குபேரனால் வழிபடப்பட்டது. இதே போல் இது மாதிரி இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பலனும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு சிறப்புகளும் இருக்குது. ஒவ்வொரு கடவுளும் வந்து ஒவ்வொரு மாதத்தில் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதனால நீங்கள் வந்து சிவனை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, இனிமேல் வழிபடணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிவனுக்கு எப்போ விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாத சிவராத்திரியை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். உங்கள் பக்கத்தில் வந்து சிவன் கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சுருக்கீங்க, படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முறைப்படி பூஜைகள் செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இவ்வளோதான். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.